கிறிஸ்து உங்களிடத்துல வந்து கேட்கிறாரு, என்னிடத்தில் உள்ளதை கேளு நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. என்னிடத்தில் உள்ளவைகளை கேளு நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. நீங்க என்ன கேட்பீங்க? தேவனுடைய இயேசு கிறிஸ்தனுடைய சிந்தை, இயேசு கிறிஸ்தனுடைய மனம், இயேசு கிறிஸ்தனுடைய மைண்டு. நாம் எதை கேட்க வேண்டும் சொல்லுங்க தம்பி? நம்ம எதை கேட்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவினிடத்துல? அவருடைய மைண்டு, அவருடைய சிந்தை. அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் என்ன சிந்தை உடையவராய் இருந்தாரோ அந்த சிந்தையை எனக்கும் தாரும் அப்படி சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம ஏன் கேட்க வேண்டும் என்று நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். இப்பொழுது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் பிலிப்பியர் சபை மக்களுக்கு சொல்லுகிறாரு. பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, நல்ல கவனமா கேளுங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களிலும் இருக்க கடவது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து வாசிப்பீங்களா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவீங்களா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து கூட சொல்லுவீங்களா? முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். நல்ல கைத்தட்டி. இவ்வளவுதானா உங்க கைத்தட்டு? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையும் அப்படி சொல்லப்படலை. ஏற்கனவே இருந்த மாமிச சிந்தை, பூமிக்குரிய சிந்தை, வேறு விதமான சிந்தனைகள் இருக்கும். அந்த சிந்தையோடு கிறிஸ்துவின் சிந்தையும் உங்களுக்குள் இருக்கட்டும்னு அவர் அப்படி சொல்லலை. மற்ற சிந்தைகளுக்கு அங்கே இடம் இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையை தவிர வேற எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ மக்களிடத்துல இந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை தவிர மற்ற எல்லா சிந்தைகளுமே இருக்கிறது. அதனால தான் மக்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த முடிவை மக்கள் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. உங்களுக்குள்ள என்ன சிந்தை இருக்கிறதோ அந்த சிந்தையை பொறுத்து தான் உங்களுடைய முடிவு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை இருந்துச்சுன்னா கிறிஸ்துவனுடைய முடிவு என்ன முடிவோ அந்த முடிவு தான் உங்களுடைய முடிவாக இருக்கும். இந்த பூமியில நிறைய மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள இருந்த அந்த சிந்தையின் முடிவு தான் அவங்களுக்கு பலனாக கிடைத்தது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் ஒரு வித்தியாசமான முடிவு. அப்படிப்பட்ட ஒரு முடிவை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அநேகர்
அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவருடைய மகிமை. அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. நம்ம ஏன் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையை பெற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த மனதை நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை பெற்றுக்கொண்டால்தான் நீங்கள் சிலுவைக்கு சிநேகிதராக இருப்பீங்க. நீங்கள் சிலுவையை நாடி வருவீங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாடி வருவீங்க. இல்லை என்றால் நீங்கள் சிலுவைக்கு பகைஞராக இருப்பீர்கள். பகைஞர்னா என்ன அர்த்தம்? 2 பேருக்கு சண்டை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் போக மாட்டாங்க. எங்கேயாவது ஃபங்க்ஷன் வீட்டில் சந்திக்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அவங்க கூட பகை இருந்துச்சுன்னா அவங்கள பார்த்த உடனே பார்க்காத மாதிரி இந்த பக்கம் போயிடுவாங்க, அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. பகை என்றாலே பிரிவு. நீங்கள் இந்த பூமிக்குரிய இந்த உலக சிந்தனையை உங்களுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி சிலுவைக்கு சிநேகிதராக இருப்பீங்க? இயேசுவுக்கு சிநேகிதராக இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவின் சிந்தையை தங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளாததுனால தான் ஆலயத்துக்கு பக்கமே வர்றதில்லை, ஜெபத்துக்கு வர்றதில்லை, ஆராதனைக்கு வர்றதில்லை, வேதத்தை எடுத்து வாசிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல. ஆனால் மற்ற காரியங்களில் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சிட்டோம். மற்ற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரம். வேலைக்கு போகிறதோ, பள்ளிக்கூடம் போகிறதோ, உறவினர்கள் வீட்டுக்கு போகிறதோ, டூரிஸ்ட்டுக்கு போகிறதோ, மற்ற எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரம், ஒரு வேகம். ஆனால் சர்ச்சுக்கு மாத்திரம் வர்றது கிடையாது, ஆண்டவரிடத்தில் மாத்திரம் வர்றது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, உள்ளத்தில் என்ன இருக்கிறது? பகை. எதன் மேல பகை? சிலுவையின் மேல. ஏன் சிலுவையின் மேல பகை? பூமிக்குரிய சிந்தை இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் கண்ணீரோடு சொல்றேன்னு சொல்றாரு, கண்ணீரோடு புத்தி சொல்றேன்னு சொல்றாரு. இந்த பூமிக்குரிய சிந்தனை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்துனுடைய முடிவு உங்களுக்கு கிடைக்காது. இயேசு கிறிஸ்துனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா அது மகிமையின் முடிவு. ஆனா உங்களுக்குள்ள பூமிக்குரிய சிந்தை இருக்கிறதுனால அந்த சிந்தனையினால வரக்கூடிய காரியம் என்னன்னா, உங்களுடைய முடிவு அழிவு, உங்களுடைய மகிமை லட்சையே. நீங்க அழிஞ்சிரு போயிருவீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இருப்பீங்க, இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது பாதாளத்துக்குள்ள போயிருவீங்க, அழிவுக்குள்ள போயிருவீங்க, நரகத்துக்குள்ள போயிருவீங்க. அதுதான் உங்களுடைய முடிவு. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் பிறப்பு ஒன்றுதான், இறப்பு ஒன்றுதான். ஆனால் அவங்களுடைய முடிவு வேற வேற. நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருந்த அந்த சிந்தை உடையவங்களா இருந்தீங்கன்னா, இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பக்கத்தில் மகிமையின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது போல நீங்களும் நித்திய ஜீவனுக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. ஆனா இந்த பூமியில எனி டைமும் இரவு பகலா இந்த பூமிக்குரிய சிந்தனையே தான். பணத்தை குறித்த சிந்தனை, வேலையை குறித்த சிந்தனை, மனுஷர்களை குறித்த சிந்தனை, சொத்துக்களை குறித்த சிந்தனை. இந்த சிந்தனையே சிந்திச்சுட்டு கிறிஸ்துவின் சிந்தனைக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடாம வாழ்ந்துட்டு போயிட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய முடிவு அழிவு. உங்களுடைய முடிவு என்ன முடிவு? அழிவு. அப்படி ஒரு முடிவை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தான்
அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பியர் சபைக்கு சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ள இருக்க கடவுது. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இன்னொரு முறை சொல்லுங்களேன் தம்பி, பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கிறிஸ்து இயேசுவில் இருந்த, பின்னாடி இருக்கிற பிரதர்ஸ் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை உங்களை இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ள இருந்தா அவருடைய முடிவு தாங்க நம்முடைய முடிவு, மகிமையின் முடிவு, மேலான முடிவு, பரலோகம் நமக்கு. நல்லா விசுவாசிச்சிருந்தீங்கன்னா தலைக்கு மேல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தி இருப்பீங்களே. இவ்வளவுதானா? நல்ல கைத்தட்டி கொஞ்சம் உற்சாகமாக. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுக்குள்ள பூமிக்குரிய சிந்தை என்னமோ இந்த பூமியில 1000 வருஷம் ஆளுகை செய்யறது போல, 1000 வருஷம் வாழ போறது போல தான் அவங்களுடைய ஆசை. இன்னும் வாழ போகிறது சொற்ப ஆண்டுகள் தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 இலக்கம் தான், 3 இலக்கத்துக்கு போக முடியாது, 100க்கு மேல போக முடியாது. இதெல்லாம் நம்ம மனசுல வைத்துக்கொண்டு இந்த பூமிக்குரிய சிந்தைகளையே சிந்தித்து கொண்டிருக்காம ஆண்டவருடைய சிந்தனையை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை பார்ப்போம். ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து மறுபடியும் சொல்லுங்க, பூமிக்குரிய சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. கனவுல கூட அதுதான் வரும். ஆமாம், சொப்பனத்தில் கூட என்ன வரும்? இந்த பூமிக்குரிய சிந்தை தான் வரும். பரலோக சிந்தை வரட்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், பிலிப்பியர் 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் கீழானோருடைய கால்கள் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை அவருக்கு பெற்று தந்தவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. பிரதர், சிஸ்டர், இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேல் அவரை உயர்த்தி. சொல்லுங்களேன் ஒரு முறை, எல்லாவற்றிற்கும் மேல் அவரை உயர்த்தி. இன்னொரு முறை சொல்லுங்களேன். ஆமாம், இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றிற்கும் மேலே யாரு தான்? இயேசு தான். மேலே உயர்த்தி என்பது என்னன்னா அதிகாரத்தை கொடுக்கிறது. வானத்தின் மேலே அதிகாரம், பூமியின் மேலே அதிகாரம். நான் சொல்றத நல்ல கவனமாக கேட்கணும். எதன் மேலே அதிகாரம்? வானத்தின் மேலே அதிகாரம், பூமியின் மேலே அதிகாரம், ராஜ்யங்கள் மேலே அதிகாரம், எல்லாவற்றிற்கும் மேலே உயர்த்தி எல்லா அதிகாரங்களும் இந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படும்படியாக எல்லா அதிகாரத்தின் மேலையும் இது அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், உங்க சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருந்தா உங்களையும் தேவன் இந்த பூமியில் அடிமையாக நடத்த மாட்டார், உங்களையும் அதிகாரத்தில் நடத்துவார், உங்களையும் மேலாக உயர்த்தி நடத்துவார். உங்களுக்கு மேலே எது இராதபடிக்கு நீங்கள் பல காரியங்களை அதிகாரம் செலுத்தும் அளவிற்கு தேவன் உங்களை அதிகாரத்தில் நடத்துவார். நம்புவீங்களா? பிசாசு உங்களை அதிகாரம் செலுத்த முடியாது,
பாவம் உங்கள் அதிகாரம் செலுத்த முடியாது. மனிதர்கள் உங்கள் அதிகாரம் செலுத்த முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒன்று உங்கள் அதிகாரம் செலுத்த முடியாது. மரணமே உங்கள் அதிகாரம் செலுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தில் ஜெயம் எடுத்தவர், அவர் மரணத்தில் ஜெயம் கொடுக்கிறவர். ஆமென். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு மரணத்தின் மேலே அதிகாரம் இருக்குது. மரணத்திலிருந்து நம்மளை தப்புவிக்க வல்லவர், மரணத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க வல்லவர். மரணத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நீயும் இந்த பூமிக்குரிய சிந்தைக்கு இடம் கொடுக்காம, மாமிச சிந்தைக்கு இடம் கொடுக்காம, பிசாசின் பெருமையான சிந்தனைக்கு இடம் கொடுக்காம, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தனையா மாற்றிக் கொண்டேனா கர்த்தர் சொல்றாரு, மரணத்தின் மேலே உனக்கு அதிகாரம் கொடுப்பேன்னு சொல்றாரு, பாதாளத்தின் மேலே உனக்கு அதிகாரம் கொடுப்பேன்னு சொல்றாரு. நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்திருப்பீங்களே. கைய கூட பூனா மூணான்னு தட்டுறாங்க. ஆமா, இன்னைக்கு எதன் மேல நீங்க அதிகாரம் செலுத்துறீங்க? இன்னைக்கு உங்களை தான் நிறைய காரியங்கள் அதிகாரம் செலுத்துது. அடிமைப்பட்டு கிடக்குறீங்க, பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குறீங்க, சினிமாக்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறீங்க, சீரியல்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறீங்க, செல்லுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறீங்க. நீ எதையாவது அதிகாரம் செலுத்துறியா? அந்த அதிகாரம் ஏன் உனக்குள்ள வரல? உனக்குள்ள இருக்கிற சிந்தனை பூமிக்குரிய சிந்தனை. உனக்கு பேரு கிறிஸ்துவ பேரு, நீ கையில வச்சிருக்கிறது பைபிள். ஆனா உனக்குள்ள இருக்கிற மைண்டு கிறிஸ்துவின் மைண்ட் இல்லையே, கிறிஸ்துவுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையே. அப்படி என்றால் உனக்கு எப்படி பிசாசு கீழ்ப்படிவான்? உனக்கு எப்படி இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏதோ ஒன்று கீழ்ப்படியும்? நீ கீழ்ப்படிய மறுக்கிறாயே. கிறிஸ்துவின் சிந்தை என்றாலே தாழ்மை, கீழ்ப்படிதல் தானே. தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ வாளா இருக்க மாட்ட மகளே, நீ வாளா இருக்க மாட்ட. கர்த்தர் உன்னை தலையா வச்சிருப்பாரு, நீ கீழே இருக்க மாட்ட. கர்த்தர் உன்னை மேல வச்சிருப்பாரு. ஏன்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனை அது பூமிக்குரிய சிந்தனை இல்லை, அது மேலான சிந்தனையே, அது கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தனையே. நம்புனீங்கன்னா நல்ல கைத்தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை எனக்கு தாங்க ஏசப்பா. கைத்தட்டி வர மாட்டேங்குது பாருங்க. இந்த வார்த்தையை படிக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு பிரமிப்பு உண்டாகிறது. எல்லாவற்றிற்கும் மேல அவரை உயர்த்தி, எப்படி? எல்லாவற்றிற்கும் மேலே. அவருக்கு மேலானதே ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் தான் மேலே. யாரு? இயேசு கிறிஸ்து. நீயும் எல்லாவற்றிற்கும் மேலே உயர்த்தப்படுவதற்கு ஆண்டவர் உனக்கு கிருபை தருவார். ஆனால் அவன் மைண்டு யார் மைண்டாக இருக்கணும்? கிறிஸ்துவின் மைண்டு. கிறிஸ்துவனுடைய மைண்டு சுயநலமில்லாத மைண்டு. அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. அதான் கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்குள்ள கிறிஸ்துவில் இருந்த சிந்தை கிடையாது. இன்னைக்கெல்லாம் செல்ஃபி. ஒரு டீ கடைக்கு போனாலும் என்ன செல்ஃபி, ஒரு அருவிக்கு போய் குளிக்க போனாலும் அங்கே என்னது செல்ஃபி. செல்ஃபினாலே என்னது? செல்ஃப்னாலே என்னது? சுயம், சுயநலம். மற்றவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிறிய காரியத்தில் கூட அடிபட்டு போய் விடுகிறது. அல்லேலூயா. நான் வச்சிருக்கிறேன் பேர், இந்த செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டு விடுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். அது என்ன பேர் தெரியுமா? தற்பெருமை தங்கங்கள். என்ன தங்கங்கள்? தற்பெருமை தங்கங்கள். ஆமாம், எங்கே போனாலும் செல்ஃபி எடுத்து, அதனால் ஏதாவது உனக்கு லாபம் இருக்கா? அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். பிறருக்கானவைகளை நோக்குவானாக, தம்மைத்தாமே வெறுமையாக்கி தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே எம்டி ஆக்கிறது தான். அதான் கிறிஸ்துவின் சிந்தை. இன்னும் உனக்குள்ள இந்த பூமிக்குரியவைகளை வைத்து நீ நிரப்பி கொண்டிருக்கிறீன்னா அது கிறிஸ்துவின் சிந்தை கிடையாது. தனக்குள்ள இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து தன்னை வெறுமையாக்குகிறது, தன்னை எம்டி ஆக்குகிறது, தாழ்மையாக இருக்கிறது, கீழ்ப்படுகிறது தான் கிறிஸ்துவின் சிந்தை. கணவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது, போதகருக்கு கீழ்ப்படுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. இப்படி கீழ்ப்படிதல் உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக இருந்தால் அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. கீழ்ப்படிதலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இல்லை என்று அர்த்தம். கிறிஸ்துவின் சிந்தை இல்லை என்றால் கிறிஸ்துவை போல உங்களுக்கு முடிவு வருவது கஷ்டம். இன்னைக்கு தெரியாது, நீ செத்து போவாரு, அன்னைக்கு தெரியும். ஐயோ, நான் பரலோகத்தை இழந்து போயிட்டேனே, இந்த பாதாளத்துக்குள்ள வந்துட்டேனே, என்னுடைய முடிவு அழிவு தானா, என்னுடைய முடிவு லட்சை தானா? வேண்டாம், அந்த முடிவு கிறிஸ்துவை போல எல்லாவற்றிற்கும் மேலே உயர்த்தப்படணும். அப்படி உயர்த்தப்பட எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நல்ல கை வெட்டி காமிங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய கால்களும் முடங்கும்படிக்கு. இன்னைக்கெல்லாம் நீங்கள் எதற்கு முன்னாடி போயோ மண்டியிட்டு கிடப்பீங்க. ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பூமிக்குரிய சிந்தை இருக்கிறதுனால தான் மற்றவங்களிடத்துல போய் மண்டியிட்டு கிடக்கிறான், மனுஷர்களிடத்துல போய் மண்டியிட்டு கிடக்கிறான். அவன் நமக்கு தேவை அப்படி சொல்லிட்டு. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அந்த சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் மண்டியிட தேவை கிடையாது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய கால்களும் உங்களுக்கு முன்னாடி முடங்கும். உங்களுக்கு முன்னாடி எது முடங்கும்? வானம், பூமி, பூமியின் கீழானோர். வானத்தில் யார் இருக்கா? தூதர்கள் இருக்கிறாங்க. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது. இந்த பூமியில் யார் இருக்கா? ஆளுகைகள் இருக்கிறது. இந்த பூமியில் யார் இருக்கா? ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க. இந்த பூமியில் யார் இருக்கா? அறிஞர்கள் இருக்கிறாங்க, வல்லுநர்கள் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை இருந்துச்சுன்னா நீ யாருடைய காலில் போய் மண்டியிட மாட்ட. விஞ்ஞானமே உன் காலில் வந்து மண்டியிடும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற சிந்தனை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. நான் சொல்றதை விசுவாசிச்சிருந்தீங்கன்னா நேரம் நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்திடுவீங்க. நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்திடுவீங்க. பின்னாடி இருக்கிறவங்க, உனக்குள்ள கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை இருந்துச்சுன்னா நீ எந்த பணக்காரங்காலில் போய் விழ வேண்டியது கிடையாது, நீ யார் காலில் விழ வேண்டியது கிடையாது. உனக்குள்ள தேவனுடைய சிந்தனை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை இருக்கிறபடினால அவன் உனக்கு முன்னாடி வந்து மண்டியிடுவான். பிசாசு உனக்கு முன்னாடி மண்டியிடுவான். இன்னைக்கு நீ பிசாசை பார்த்து பயப்படுற, நீ இன்னைக்கு பிசாசுக்கு மண்டியிடுற. இன்னைக்கு நிறைய உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பிசாசுக்கு மண்டியிடுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை உனக்குள்ள வந்துருச்சுன்னா பிசாசு உன்னை பார்த்து மண்டியிடுவான். நீ யாருக்கும் மண்டியிட வேண்டியதில்லை. இந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய புகழ் பெற்றவர்கள் கூட, இந்த பூமியில இருக்கிற மற்ற எல்லாரும் உன் பேரை பெருமைப்படுத்துவார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றுவாரு. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்க பேர் மற்றவர்களால் பெருமைப்படுத்தப்படும், புகழ்ச்சியாக்கப்படும். பல பேர் உங்க பேரை சொல்லி உங்களை புகழ்ற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அறிக்கை பண்ணுகிறது. இயேசுதான் கர்த்தர்.
இயேசுதான் தேவன், இயேசுதான் ஆண்டவர், இயேசுவுக்கு மேலான ஆண்டவர் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லாருடைய நாவுகளையும் இந்த நாமத்தினுடைய புகழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துனுடைய சிந்தனை, மேலான சிந்தனை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேரும் பெருமைப்படுத்தப்படும். நம்புறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து நிந்திப்பாங்க, இன்னைக்கு உங்களை பார்த்து குறை பேசுவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள பூமிக்குரிய சிந்தனை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் நிந்திக்கத்தக்கதான காரியங்கள் தான் நீங்கள் செய்து கொண்டிருப்பீங்க. ஆனால் கிறிஸ்துவனுடைய சிந்தனை உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களை யாரும் நிந்திக்க முடியாது. அன்னை திரேசா அவங்கள இன்னைக்கு உலகமே புகழ்கிறது அல்லவா? நிறைய பரிசுத்தவான்களை உலகமே புகழ்கிறது அல்லவா? அல்லேலூயா. அது மாதிரி நீங்களும் மற்றவர்கள் புகழப்படத்தக்கதாக ஒரு பெருமைக்குரியவர்களாய் மாறிவிடுவீர்கள். செல்ஃபி எடுத்து மற்ற பெருமைக்குரிய காரியங்களை நீங்கள் ஏற்படுத்தி உங்களை புகழ்வாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. யாரும் புகழ மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவனுடைய சிந்தனையை உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா வேதம் சொல்லுகிறது, உங்களை யாருன்னே தெரியாதவங்க கூட உங்களை புகழ்ந்து பேசி கொண்டு இருப்பார்கள். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணும்படிக்கு கர்த்தர் மேலான நாமத்தை நமக்கு கொடுத்துருவார். நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கும் பொழுது நம்முடைய பேரும் மேலான பேரா மாறிடுமே. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி. இந்த கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்வது எப்படி, அதைத்தான் நான் உங்களிடத்துல பேச போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னா அது தாழ்மை, கீழ்ப்படிதல், மற்றவர்களுடைய நலன் கருதல், தன்னை வெறுமையாக்குதல், இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய சிந்தை. அந்த மாதிரி சிந்தனை நமக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்திருந்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக அவர் பெற்றிருந்த அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தையை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி இருந்தார்? ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா. என்ன சிஸ்டர் எந்திரிச்சு போறீங்க? அவரை போல நமக்கு முடிவு வரணும். நம்முடைய முடிவு அழிவா இருக்கக்கூடாது. நம்முடைய முடிவு உயர்வா இருக்கணும். நம்முடைய முடிவு அதிகாரம் நிறைந்ததா இருக்கணும். நம்முடைய முடிவு மேலானதாக இருக்கணும். நம்முடைய முடிவு மண்டியிடுகிறதா இருக்கக்கூடாது. மற்றவங்க நமக்கு முன்னாடி மண்டியிடுகிற அளவில் தேவன் நம்மளை உயர்த்துகிறதா இருக்கணும். நம்முடைய முடிவு நம்முடைய பெயரை மற்றவர்கள் குறை பேசுகிறதா இருக்கக்கூடாது. மற்றவர்கள் நிந்திக்கிறதா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நிந்திக்கப்படுகிறார்களே. நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகாட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்களே. அந்த அளவுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலை இருக்கிறது. ஏன்னா சிந்தனையில மாற்றம் இல்லைன்னா ஜீவியத்தில் மாற்றம் இருக்காது. ஜீவியத்தில் மாற்றம் இல்லைன்னா உன் வாழ்க்கையின் முடிவில் மாற்றம் இருக்காது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மெயினா உனக்குள்ள உன் சிந்தனையில அவருடைய சிந்தனையை வைக்கும்படியாக விரும்புகிறார். லூக்கா 5:16 மறுபடியும் வாசிங்க. கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்வது எப்படி? அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 6:12
அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இந்த பூமியிலே வாழும் பொழுது எப்படி தம்பி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது எப்படி இருந்தாரு? தண்ணீரை திராட்சரசமா மாத்துகிறவராய் இருந்தார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்கிறவராய் இருந்தார். குருடர்களுடைய கண்களை திறந்தார், செவிடர்களுடைய செவியை திறந்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார், குஷ்டரோகியை சுகமாக்கினார். மரித்து போய், நான் சொல்கிறத நிமிர்ந்து பார்த்து கவனிங்க, மரித்து போய் 4 நாள் கழித்து அடக்கம் செய்யப்பட்டிருந்த லாசருவின் சரீரத்தை உயிரோடு எழுப்பினார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாள் கழித்திருந்தது. உயிரோடு எழுப்பினார். லாசருவே வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டார். இந்த பூமியில கடல் மேல நடந்தார், காற்றை அதட்டினார், சர்வ வல்லவராக தான் இருந்தார். அப்படிப்பட்ட தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணினார் என்று. அதுவும் கடினமான ஜெபத்தை பண்ணி இருக்கிறார். உயர்ந்த மலையின் மேல போய் ஏறி அங்கே ரா முழுவதும் தூக்கத்தை விட்டு ஜெபம் பண்ணினாராம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் ஜெபம் பண்ணணும்? இன்னைக்கு ஜெபம் பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்க இருக்கிறவர்கள்ல எத்தனை பேர் தினந்தோறும் நான் தவறாமல் ஜெபம் செய்கிற மகன் மகள் என்று சொல்லுவீங்க? உங்க கையை உயர்த்தி காமிங்க. நல்ல கையை உயர்த்தி காமிங்க. நல்ல கையை உயர்த்தி காமிங்க இங்க இருக்கிறவங்க. ஆனா பெரும்பான்மையான பேர் ஜெபம் பண்றதில்ல. ஆனா வேலைக்கு போவாங்க, காலையில் தீவிரமா மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வாங்க, ஆனா ஜெபம் பண்ண மாட்டாங்க. நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? வாலிப பிள்ளைகளை எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? நல்ல கையை உயர்த்தி காமிங்க. சில பேர் இடத்துல ஏன் நீங்க ஜெபம் பண்ணல அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம் என்று. நான் கேட்கிறேன், இயேசுநாதரை விட நீங்க பிஸியான ஆளா? ஜெபத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை. ஜெபத்தை குறித்து என்ன நினைக்கிறாங்க? ஜெபத்தை குறித்து என்ன நினைக்கிறாங்க? தம்பி, ஜெபத்தை குறித்து என்ன நினைக்கிறாங்க? ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஜெபம் பண்றதுனால பலன் இல்லை, அது ஒரு பிரயோஜனமற்ற காரியம் என்று. இன்னும் சில பேர் நினைக்கிறாங்க ஜெபம் என்பது நம்முடைய தேவையை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒன்று என்று. நீங்க அப்படி நினைக்கிறது தவறு. ஜெபம் என்பது நம்முடைய தேவையை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒன்று அப்படின்னு நினைக்க கூடாது. தேவனோடு இருக்க தேவன் ஏற்படுத்திய ஒன்று. நாம் தேவனோடு இருப்பதற்கு தேவன் ஏற்படுத்திய ஒன்று. நாம் தேவனோடு இருப்பதற்கு தேவன் ஏற்படுத்திய ஒன்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்க தேவனோடு இருப்பதற்கு தேவன் ஏற்படுத்திய ஒன்றுதான் ஜெபம். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உலகத்தில் இல்ல, மனுஷர்களோடு இல்ல, தேவனோடு இருக்கிறீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அதுக்கு பேர் தான் ஜெபம். அதுக்கு பேர் தான் ஜெபம். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாருயா. இதுக்கு தான் தம்பி இரவு முழுவதும் ஜெபம் பண்ணாரு. தொற உன் கண்ணை திற. அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார்.
அவர் ஏன் ஜெபம் பண்ணார்னா, அவர் தேவனோடு இருக்கிறதுக்கு தான் ஜெபம் பண்ணார். அவருக்கு எந்த தேவையுமே கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ணும் பொழுது தேவனோடு இருக்கிறோம். அதாவது இதை இன்னொரு வசனத்தில் அதிக விளக்கமாக ஆவியானவர் நமக்கு காண்பிப்பார் பாருங்களேன். இதக்கேல் 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 அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரையில் ருசியான பதார்த்தம் சாப்பிடாம ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தானியேல் தீர்க்கதரிசி உபவாசித்து ஜெபம் பண்ணுறார். செண்டு அடிக்காமல் ருசியான பதார்த்தங்கள் சாப்பிடாம ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணுறார். அப்படி ஜெபம் பண்ணும்பொழுது தேவதூதன் வந்து சொல்கிறார் ஜெபத்தை குறித்து. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது வசனம் வாசிங்களேன் எல்லாரும் எடுத்து. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10:12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி ஜெபம் என்பது என்ன, ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? நான் சொல்றதை நிமிர்ந்து பார்த்து கவனிங்க. ஜெபம் என்பது என்ன? வாலிப தம்பி, பிரேயர் அப்படின்னா என்ன? நீ உன்னுடைய துணியை துவைச்சிட்டு சலவை தொழிலாளர்களிடத்தில் கொடுப்பீங்க. அதை அயன் பண்ணி நல்லா போடுவதற்கு நீட்டாக இருக்கும்படி கொடுப்பீங்க. உங்கள் துணியை அழுக்காக கொடுப்பீங்க அல்லது துவைச்சி கொடுப்பீங்க. அவங்க அதை வாங்கி நல்லா அயன் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் போட்டுக்கொள்வீங்க. அதே மாதிரி தான் ஜெபம் என்பது நம்ம மனதை கொடுக்கிறது. சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து, நம்ம மனதை கொடுக்கிறது. நல்லா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், நம்ம மனதை கொடுக்கிறது. யார்கிட்ட கொடுக்கிறது? யார்கிட்ட கொடுக்கிறது? சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். தேவனிடத்தில். நம்ம மனசு தேவனிடத்தில் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? புது மனசாயிருமே, கிறிஸ்துவை போல அந்த மனசாயிருமே, கிறிஸ்துவின் மனசாயிருமே. கிறிஸ்து அப்படித்தாங்க செய்தாரு. அவர் நம்ம போல 100% அந்த பூமியில் மனுஷனாக தான் இருந்தார். அவருக்கு எல்லா சோதனை வந்துச்சு, உனக்கு வர்ற சோதனை வந்துச்சு. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு சோதனை வந்துச்சு. ஆனாலும் இந்த பூமிக்குரிய சிந்தனைக்கு இடம் கொடுக்காம ஜெபம் பண்ணி தன்னுடைய மனதை பரலோகத்துக்கு கொடுத்து தேவனிடத்தில் கொடுத்து இந்த பூமியில அவருடைய சிந்தனையை பெற்றுக்கொண்டு ஒரு அற்புதமானவராக வாழ்ந்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதிக நேர ஜெபிங்க. உபவாச ஜெபங்களுக்கு வந்து ஜெபிங்க, அதிகால ஜெபங்களுக்கு வந்து ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிற நேரம் நீங்க பரலோகத்துல இருக்கிற நேரம், உங்க மனசு பரலோகத்துல இருக்கிற நேரம். உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தனை வரும். நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில உயர்த்தப்படுவீங்க, இந்த பூமியில மேலாக்கப்படுவீங்க, இந்த பூமியில மகிமைப்படுத்தப்படுவீங்க. நம்புனீங்கன்னா நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு. பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லுங்க. வாலிபர்கள் ஜெபம் செய்யுங்க. நீ ஜெபிக்கிற நேரம் நீ தேவனோடு இருக்கிற நேரம். நீ ஜெபிக்கிற நேரம் யாரோடு இருக்கிற? தேவனோடு இருக்கிற. நீ சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணாலும் அல்ல நீ தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணாலும் நீ ஜெபிக்கிற நேரம் அது தேவனோடு இருக்கிற நேரம். ஆனால் இந்த தேவனோடு இருப்பதற்கு அதிக நேரம் கொடுக்காம மற்ற காரியங்களில் அதிக நேரங்களை நீங்கள் செலவழிக்கிறதுனால தான் மனுஷர்களோடு பேசுவதற்கு அதிக நேரம், சினிமா சீரியல்கள்
பார்ப்பதற்கு அதிக நேரம், வேலைக்கு அதிக நேரம், இப்படி மற்ற காரியங்களோடு அதிக நேரம் இருந்துட்டு தேவனோடு நீங்கள் இராததுனால தான் உங்களுக்குள்ள பூமிக்குரிய சிந்தனை, அவனை மாதிரி நம்ம வாழணும், இவனை மாதிரி நம்ம வாழணும், அவனை விட நம்ம குறைஞ்சிருக்குமே, அவனை விட மேலே போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகி விடுகிறது. இச்சையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகி விடுகிறது. ஆனால் நீங்கள் அந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளெல்லாம் துண்டித்து விட்டு ஜெபத்தில் அதிக நேரம் அமர்ந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தனை வரும். நீங்கள் அழிவை சந்திக்க மாட்டீங்க, பரலோகத்தை சந்திப்பீங்க. நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் போல சொல்லுவீங்க, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர காத்திருக்கிறோம். ஜெபம் பண்ணுவீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? தானியேல் தீர்க்கதரிசி அதிக நேரம் ஜெபிச்சதுனால தான் அவரிடத்துல கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்பட்டது. தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுவார். அவரோடு கணக்கு பொறுப்பில் இருந்த மற்ற பிரதானிகள் தனக்கு சாதகமா இவன் ஒத்து போகலைன்னு சொல்லிட்டு இவரை பழிவாங்க நினைத்தார்கள். இவருக்கு விரோதமாக இவர் செய்கிற இந்த ஜெப விஷயத்தில் குற்றம் கண்டுபிடித்து இவரை சிங்கங்களின் கபில போட்டு அழிச்சிடணும்னு நினச்சாங்க. நீங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அவனை எப்படி பழி வாங்கலாம், நமக்கு எதிராக நம்மளை கொள்ளுவதற்காக என்னத்தை போட்டுட்டான், சட்டத்தை போட்டுட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இவர் கண்டுகொள்ளவே இல்லை, பழி வாங்கணும்னு நினைக்கல. இவர் தான் முந்தி செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினார். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் சிங்கங்களின் கபில தூக்கி போட்டாங்க. கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு இவரை காப்பாற்றினாரு. அதுக்கு பிறகு அந்த தரியு ராஜா இவர் சிங்க கபில போடப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த பிரதானிகள் அவங்களுடைய குடும்பங்களை சிங்க கபில போட்டாங்க. சிங்கங்கள் அவங்களை எப்படி சாப்பிட்டது தெரியுமா? இவங்களை மேலே இருந்து அந்த குகைக்குள்ளே போடும் பொழுது சிங்கங்கள் அவங்க தரையில் விழுகிறதுக்கு முன்னாடியே பாய்ந்து வந்து பிடித்து சாப்பிட்டு எலும்புகளை நொறுக்கி போட்டதான். ஓ, நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த சேதத்தையும் அடைய மாட்டோம்ங்க. நம்ம நல்லா இருப்போம், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம், நமக்குள்ள மாமிச சிந்தை எழும்பாது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை மிஸ் பண்ணாதீங்க, சர்ச்சில் நடக்கிற ஜெபத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜெபத்தில் ரொம்ப குறைவுற்றவர்களாக இருப்பது ஆண்கள் தான். இந்த அதிகாலை ஜெபம், உபவாச ஜெபத்துலலாம் இந்த இடத்துல ஆளே இருக்காது, ஒரு ஆள் கூட இருக்காது. இவங்கெல்லாம் உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றுற நோவாக்கள். அப்படித்தானே? நோவா கூட தேவனோடு சஞ்சரித்தார் ஐயா. ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? உழைச்சி போடுறதில்ல, ஜெபிச்சு குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது தான் ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. கர்த்தர் உனக்கு வேலை கொடுப்பார், வருமானங்களை கொடுப்பார், வேலையும் செய்யணும். ஆனால் ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? குடும்பத்தை ரட்சிப்பதற்கு நீ ஜெபிக்கணும், நீ தேவனோடு சஞ்சரிக்கணும், உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு உனக்கு ஆலோசனை சொல்லுவார் ஆண்டவர். நோவாவுக்கு சொன்னாரே பேழையை கட்டுவதற்கு, அது மாதிரி உனக்கு சொல்லுவார். ஜெப நேரத்தில் சொல்லுவார், ஜெபம் பண்ண உன்னை அர்ப்பணம் செய், ஜெபத்தை இழிவா பார்க்காதே, ஜெபத்தை அற்பமா எண்ணாதே. இயேசுவே ஜெபத்தை அவ்வளவு முக்கியப்படுத்தி இருந்தார் என்றால் நம்ம எந்த அளவுக்கு முக்கியப்படுத்த வேண்டும்? ஜெபிக்கிறவன் கிறிஸ்துவின் சிந்தையை பெறுவான், கிறிஸ்துவின் சிந்தையை பெறுகிறவன் இந்த பூமியில மேலாவான். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? இனி கையை உயர்த்தி காமிங்களே, நல்ல கையை உயர்த்தி காமிங்களே. நல்ல ஜெபம் பண்ணுவீங்களா? எத்தனை பேர் தேவனோடு இருப்பீங்க? பொய்க்காக கையை உயர்த்துறீங்க, உண்மையாக கையை உயர்த்தி காமிங்களேன். நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவேன். நல்ல கையை உயர்த்தி 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவேன். ஒரு அர்ப்பணம் செய்யுங்களேன். காலையிலையோ இரவுலையோ என்னுடைய ஜெபம் நேரம் ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன்.
வாலிபர்களாக இருந்தாலும் 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். காலையில் ஒரு 1/2 மணி நேரம், இரவு ஒரு 1/2 மணி நேரம், எப்படி ஆகிலும் நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவேன். அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர்? நல்ல கையை உயர்த்தி காமிங்களேன். உங்கள் கரங்களை தேவன் பார்க்கும்படி விரும்புகிறார். உங்கள் கரங்களை தேவன் பார்க்கும்படி விரும்புகிறார். பேசுங்களேன். வாலிப தம்பி, ஜெபம் பண்ணுவியா? நல்லா முழங்கால் போட்டு கூட ஜெபம் பண்ணுங்களேன். தம்பி, முழங்கால் போடுங்களேன். நீங்கள் மட்டும் முழங்கால் போடுங்களேன். முழங்கால் போட்டு உங்களை அர்ப்பணம் செய்யுங்களேன். 1 மணி நேரமாவது நான் ஜெபம் பண்ணுவேன். பின்னாடி இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுவீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்துவை போல நானும் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிறவங்க உங்கள் கையை உயர்த்தி, ஏசப்பா எனக்கு ஜெபிக்க பலன் கொடுங்க. நான் காலேஜில் இருந்தாலும் ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா, நான் வீட்டில் இருந்தாலும் ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா, 1 மணி நேரமாவது நான் ஜெபம் பண்ணுவேன். நல்ல கையை உயர்த்தி, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்ன இயேசு இன்னைக்கு உனக்கு முன்னாடி ஜெபத்தை வைக்கிறாரு. ஜெபத்தை அற்பமாக நினைக்காத, ஜெபத்தை கேவலமாக நினைக்காத. ஜெபம் பண்றவனுக்கு தான் சாத்தான் நடுங்குவா. ஜெபம் பண்றவனுக்கு முன்னாடி தான் சாத்தான் மண்டிடுவா. ஜெபம் பண்றவனை தான் சாத்தான் மேற்கொள்ள முடியாது. ஒரு ஜெப ஆவிய சபையில போடுங்க. நல்ல கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி. இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு? உண்மையா ஜபிச்சவங்க மேல ஆவியானவர் இறங்குகிறார். உண்மையா அர்ப்பணிச்சவங்க மேல ஆவியானவர் இறங்குகிறார். அப்படியே உட்காருங்க. ஜெபம் ராஜ்யங்களை நடுங்க வைக்கும். ஸ்காட்லாந்து தேசத்துல ஒரு ஊழியக்காரருடைய பேரு ஜான் நாக்ஸ். அந்த தேசத்தை ஆண்ட ஒரு பெண்ணினுடைய பேரு இரத்த வெறி பிடித்த மேரி. என்ன மேரி? சத்தமா சொல்லுங்க. இந்த மேரி அல்ல, இது நல்ல மேரி. அந்த மேரி என்ன மேரி? சொல்லுங்கங்க. அவ்வளவு கொலகாரி எசபெல். அவள் சொல்லுவாளாம், எதிரி நாட்டுகளுடைய பீரங்கிகளுக்கும் இராணுவங்களுக்கும் நான் பயப்பட மாட்டேன், ஆனா ஜான் நாக்ஸ் என்கிற அந்த தேவ மனுஷனுடைய முழங்கால்களுக்கு நான் பயப்படுவேன். அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணான்னா என் உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லுவாளாம். அந்த மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணாரு தெரியுமா? ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், ஸ்காட்லாந்து எனக்கு தாரும். அப்படி ஜெபம் பண்ணுவாராம். எவ்வளோ பெரிய ஜெப வீரன் பாருங்களேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயங்கரமான ஒரு ஜெப வீரன். தன் 32 ஆண்டுகளில் பெரும்பான்மையான நேரத்தை ஜெபத்திலே செலவழித்தவர். இந்த உலகத்தில் நாம் ஜெபிக்கிறவங்களா வாழணும், தேவனோடு இருக்கணும். அப்போ தான் உனக்கு பூமிக்குரிய சிந்தனை வராது. என்ன சிந்தனை வரும்? இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தனை வரும். நல்ல கைவத்து அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது ஒரு காரியத்தை வாசிங்களா வேகமாக. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உணவு இல்லாதவனை பார்க்க முடியும், உடை இல்லாதவனை பார்க்க முடியும், வீடு இல்லாதவனை பார்க்க முடியும், வேலை இல்லாதவனை பார்க்க முடியும். ஆனால் எந்த கிராமத்துக்கு போனாலும் எந்த பட்டணத்துக்கு போனாலும் பாவம் இல்லாதவனை பார்க்க முடியாது. எந்த வயதினராக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், நடுத்தர வயதுள்ளவங்களா இருந்தாலும், முதிர் வயதுள்ளவங்களா இருந்தாலும் பாவம் இல்லாதவங்களை பார்க்க முடியாது. இந்த பூமியில மற்ற காரியங்களில் குறைவுபட்டு இருந்தாலும் பாவத்தில் குறைவில்லாத நபர்கள் தான் பூமியிலே அதிகம். அப்படிதானே? இங்கே எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னிடத்துல பாவம் இல்லை பாஸ்டர்னு சொல்றவங்க? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன்.
என்னிடத்துல பாவம் இல்லை பாஸ்டர் அப்படி சொல்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். ஏதோ ஒரு பாவம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கே நம்பிக்கை இல்லை நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னு. பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், நீங்கள் பரலோகத்துக்கு வருவீங்க. ஆமாம், உங்களுக்கே என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எந்த பாவம் உங்களிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெளிப்படுத்துதோ அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. பாவம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால தான் கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை உங்களுக்குள்ள வரமாட்டேங்குது. வேற சிந்தனைகள் வருது. இச்சைகளை நிறைவேற்றுகிற சிந்தனைகள், மாமிச சிந்தனைகள், பூமிக்குரிய சிந்தனைகள், வீணான சிந்தனைகள், பிசாசினுடைய பெருமையான சிந்தனைகள் வருகிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை உங்களுக்குள்ள வராமல் இருப்பதற்கு காரணம் உங்களிடத்துல பாவம் இல்லாமல் இல்லையே, பாவம் இருக்கிறதே. இயேசு சொல்றாரு, நான் பாவம் இல்லாமல் இருந்தேன், அது மாதிரி நீயும் பாவம் இல்லாமல் இரு. பாவம் இல்லாமல் இருந்தேன்னா என்னுடைய சிந்தனை உனக்குள்ள வரும், பாவம் இருந்துச்சுன்னா என்னுடைய சிந்தனை உனக்குள்ள வராது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்கள் இடத்துல, நிறைய விசுவாசிகள் இடத்துல பாவம் இருக்கிறது. பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டு தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், பாவம் இல்லாமல் இருங்க. நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்க, பாவம் இல்லாமல் இருங்க. வாலிபர்கள் சொல்லுங்களேன், பாவம் இல்லாமல் இருங்க. ஏதோ ஒரு பாவம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தனை வரவிடாது. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் பாவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டுமே, நாங்கள் பாவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டுமே. சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பாவம் இல்லாதவராக இருந்தார். ஆனால் நமக்காக பாவமானார், நமக்காக பாவமானார். சிலுவையில் பாவ மூட்டையை தூக்கி சுமந்து போட்டார். ஆனால் அவர்கிட்ட பாவமே இல்லை, அவர் பாவம் செய்யாதவர். இன்னைக்கு நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்வு வேணும் பிரதர், ஒரு பரிசுத்தமான வாழ்வு வேணும். இன்னும் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிற வாலிபர்கள் உண்டு, இச்சைகளை நிறைவேற்றுகிற பெண்கள் உண்டு, வாலிப பிள்ளைகள் உண்டு, ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற நிறைய மக்கள் உண்டு. அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வரமாட்டேங்குது, கிறிஸ்துவின் சிந்தை வரமாட்டேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை மனம் திரும்ப ஒப்பு கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய சிந்தனை, அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு, மேலான இடம், மகிமையான முடிவு. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பாவம் இல்லாமல் இருப்பது எப்படி? வாசிங்களேன், எபிரேயர் நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் நிருபம் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பிரதர், சிஸ்டர் கவனிங்க, நான் சொல்றதை கவனிங்க, பின்னாடி இருக்கிறவங்க கவனிங்க. உற்சாகம் ஒரு இடி முழக்க அல்லேலூயா சொல்லுங்களேன். இதான் இடியாக்கும். வெளியில வெடி போட்டிருக்காங்க, நீங்க ஒருங்க இடியாவது போடுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாலிபர்களா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாவம் எதனால வருது தெரியுமா? பாவம் எதனால வருது தெரியுமா? அவிசுவாசத்தினால. அவிசுவாசிகளுக்கு அவிசுவாசம் வராது, ஆனால் விசுவாசிகளுக்கு ஆண்டவருக்குள்ள வந்தோடனே அவிசுவாசம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு கொண்டு வரப்பட்ட பின்பு ஆண்டவரை அவங்க நம்பலை. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு அவங்க நம்பலை. எங்களை எகிப்து தேசத்திலிருந்து நீ கொண்டு வந்தது ஏன், இந்த வனாந்தரத்தில் சாகடிக்கவா கொண்டு வந்த அப்படின்னு முறுமுறுத்தாங்க. இன்னைக்கு அது மாதிரி சபைக்குள்ளே இருக்கிற உங்களுக்குள்ள அவிசுவாசம் வந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன வர காத்திருக்கோம்? பாவம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவிசுவாசம் வந்துருச்சு அப்படின்னா
அவிசுவாசம் வந்துருச்சு அப்படின்னா பாவம் வந்துடும். பாவம் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன வந்துடும்? கடினம். பக்கத்துல பேச சொல்லுங்களேன், கடினம். இருதயம் எப்படி மாறிடும்? இரும்பாயிரும். இருதயம் எப்படி மாறிடும்? கடினமா மாறிடும். இந்த கடினமா இருக்கிறவங்க தான் எதிர்த்து பேசுவாங்க. இந்த பாவத்தை சுட்டி காமிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம பிரசங்கத்தில் சொல்லியிருப்போம், உடனே இந்த பையன் அவனுக்குள்ளே இருக்குன்னு வச்சுங்களேன், உடனே அவன் விரோதமாக எகென்ஸ்டாக எழும்புவான், நம்ம மேலே பகையை காமிப்பான், மற்றவங்களிடத்துல நம்மளை பற்றி குறை பேசுவான், நம்ம நேரடியாக சொன்னோம்னா எதிர்த்து பேசுவான், போராடுவான். ஆனால் கடினப்படுத்துறது, எதிர்த்து பேசுறது, போராடுறது அது கிறிஸ்துவின் சிந்தை கிடையாது. கடவுளே தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். கடவுளை, வானத்தை படைச்சவரே, பூமியை படைச்சவரே கீழ்ப்படிந்தார் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக கீழ்ப்படியணும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தனை. அந்த கடினம் வராமல் காத்து கொள்ளணும்னா பாவம் உள்ள வரக்கூடாது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், கடினம் உள்ள வராமல் இருக்கணும்னா பாவம் உள்ள வரக்கூடாது. பாவம் உள்ள வராமல் இருக்கணும்னா அவிசுவாசம் வரக்கூடாது. யோபுவினுடைய வாழ்க்கையில் விசுவாசம் நிறைஞ்சிருந்ததுனால தான் பரிசுத்தம் நிறைஞ்சிருந்தது. யோபுவை குறித்து தேவன் சொல்லுகிறாரு, யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல இந்த பூமியில ஒரு மனுஷன் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார் என்றால் யோபு ஒரு விசுவாச வீரன். நீங்களும் ஆண்டவர் எவ்வளவு விசுவாசிக்க முடியுமோ அவ்வளவு விசுவாசிங்க. பாவம் உங்களிடத்துல வராது, பாவம் உங்களை தொடாது. இவ்வளவுதானே அவங்க கைத்தட்டி, இயேசுவே நான் விசுவாசிகள் இடத்துல தான் பேசுறேன் ஐயா, ஏசையா நான் ஜனங்களுக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஐயா, இந்த ஜனங்களுக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஐயா. அவிசுவாசம் எல்லாம் வெளியே போகட்டும். அவிசுவாசம் என்பது என்ன தெரியுமா? அவிசுவாசம் என்பது என்ன தெரியுமா? ஏவாள் இடத்துல பிசாசு சொன்னான் பாருங்களேன். ஆண்டவர் சொல்லியிருந்தார், இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று. ஆனால் பிசாசு சொன்னான், இதை புசிச்சேன்னா நீ தேவர்களை போல இருப்பேன்னு சொன்னான். அவள் தேவனுடைய வார்த்தையை நம்பலை. இப்போ கூட நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? நானே என்னால் உணர முடிகிறது, நிறைய பேருடைய இதயத்தின் அளவில் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலைன்னு. ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்களுக்குள்ள அன்பிலீவ், அவிசுவாசம் தான் நிறைய காணப்படுகிறது. இந்த அவிசுவாசம் தான் உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளி விடுகிறது. பைபிளில் ஒரு வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நீ விசுவாசிச்சேன்னா ஆண்டவருக்காக காத்திருப்ப, நீ விசுவாசிச்சேன்னா ஆண்டவருக்காக பாவத்தை தள்ளுவ. நீ அவிசுவாசத்துக்குள்ளே போனீன்னா நீ உன் வாழ்க்கையை நீயே தெரிந்தெடுத்துக்கொள்ள முடிவு செய்திடுவ, பாவத்தில் விழுந்துருவ, இச்சையில் விழுந்துருவ, அந்த இச்சையை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்காக போராடுவ. ஆண்டவர் சொல்றார், பாவம் இல்லாமல் இருந்தால் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை கிடைக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? நீ ஸ்கூலில் படித்தாலும், காலேஜில் படித்தாலும், வேலைக்கு போனாலும் பாவம் இல்லாமல் இரு. இன்னைக்கு கடைசி காலம், நிறைய மக்கள் இச்சைகளுக்குள்ளே விழுகிறாங்க. ஒரு போதகர் சொன்னார், இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் எது அப்படின்னா இச்சை. இச்சை தான் ஒரு பெரிய ஒரு வர்த்தக நிறுவனமா. இன்னைக்கு நிறைய மக்களுக்குள் அந்த இச்சையை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறது. செல்போன் மூலம், சினிமா மூலம், தனிப்பட்ட விதத்தில் சினிமா பாடல்கள் மூலமாக. ஆனால் ஜாக்கிரதையாயிருங்கள், பாவம் இல்லாமல் இருங்க. பாவம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொண்டு மேலே உயர்வீங்க, மேன்மை அடைவீங்க. நான் சொன்னது புரிந்ததா? எத்தனை பேருக்கு புரிந்தது? கைகளை நல்லா 2 கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம்
உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த சிந்தை வந்ததுக்கு காரணம், உலகம் அவரை ஜெயிக்க முடியல, அவர் உலகத்தை ஜெயித்தாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ விசுவாசிகள் உலகத்தை ஜெயிக்க முடியல. உலகத்தை அவர்கள் ஜெயிக்கணும், ஆனா உலகம் அவர்களை ஜெயித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உலகம் உங்களை ஜெயிக்குதா, நீங்க உலகத்தை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உலகம் தானே உங்களை ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. புதுசாக ஒரு கிப்பி வரட்டும், ஒரு குப்பியா மண்டையில் அத்தனை பேர் மண்டையிலே வந்துடும். புதுசாக ஒரு சூட்டு வரட்டும். நான் கூட ஒரு நாள் ஒரு பாப்பா பாயை மடக்கி வச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ என்ன சூட்டு சேராத சூட்டை எடுத்துகிட்டு வந்துட்டியா, சின்ன சூட்டை எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்டேன். ஏன்னா சூட்டு இங்கே வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் அது சொல்லிச்சு, பாஸ்டர் இப்போ உள்ள மாடல் அப்படின்னு. அல்லேலூயா. முடி வெட்டுறது பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு கோடு, காதில் ஒரு கோடு, இனிமேல் எதில் ஒரு கோடு போட்டு தெரியுமா, நடு மண்டையில் ஒரு கோடு. உலகத்தால் கரைபடாமல் நம்மளை காத்துக்கொள்ளுகிறதா மாசில்லாத பக்தின்னு சொல்லி யாக்கோபு 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தால் நம்மளை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. யாக்கோபு 4:4 சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எதியா உலக சிநேகம்? ஏசு இல்லாத ஒவ்வொன்று உலகம், ஏசு இல்லாத சிநேகம் உலக சிநேகம். சிம்சோன் தெளிலாளோடு கூட சிநேகமாக இருந்தான்னா அது உலக சிநேகம். சாலமோன் சில ஸ்திரீகளோடு கூட சிநேகமாக இருந்தான்னா அதுதான் உலக சிநேகம். உன்னுடைய வாழ்க்கையில் ஏசு இல்லாமல் எங்கே சிநேகம் இருக்குதோ அது உலக சிநேகம். நீ உலகத்தை ஜெயிச்சினா தான் உனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை வரும், இல்லைன்னா உன் வாழ்க்கையில் நிந்தை தான் வரும். அல்லேலூயா. மார்க் 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், இதுதான் மக்களை இன்னைக்கு முடக்கி போட்டு கிடக்கிறது. வசனம் ஏன் பலன் கொடுக்கல? 1 மணி நேரத்துக்கு மேலே நானும் கத்தி கத்தி பேசுகிறேன், பல வாரங்களாக பேசுகிறேன், பைபிள் ஸ்டடியில் பேசுகிறேன். ஆனால் மக்களுடைய இருதயத்தில் அது விளைந்து பலன் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியலை. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பண ஆசை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிற்றின்பம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உலக கவலை. இதெல்லாம் இயேசுவை பாதிக்கலை தம்பி. அவருக்கு எந்த சிற்றின்பமும் இல்லை தம்பி. அவர் இந்த பூமியில் உலகத்தை ஜெயித்தவராக வாழ்ந்தார். அது மாதிரி நீங்களும் எதை ஜெயமடுங்க. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், எதுலையோ ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, விளையாட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தை ஜெயமடுங்க. உலகம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உலகத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. தலைக்கு மேலே கூட கை தட்டி, உலகத்தால கரைபடாதபடிக்கு, உலக சிற்றின்மங்களுக்கு இடம் கூடாதபடிக்கு. நல்லா இவ்வளவுதான் நான் கைத்தட்டி, உங்களுக்கு நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உலகத்து மக்களை போல போடணும், உலகத்து மக்களை போல மண்டையில் வைக்கணும், உலகத்து மக்களை போல தான் வாழணும். நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் கொண்டாடுறாங்களே இல்லையோ, நாங்கள் கொண்டாடுவோம். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திண்டாடுறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாட்களில் உங்களை கரைபடாதபடி காத்து கொள்ளுங்க, உங்களை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொள்ளுங்க. நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே வரும். இந்த கிறிஸ்துவின் சிந்தையை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு 3 காரியம் சொன்னேன். 1, தேவனோடு இருப்பது. 2வது, பாவம் இல்லாமல் இருப்பது. 3வது, உலகத்தை ஜெயிப்பது. கையை இப்படி வச்சுக்கிட்டு சொல்லுங்களேன், உலகத்தை ஜெயிப்பது. நல்ல கையை சொல்லுங்களேன், உலகத்தை ஜெயிப்பது. சொல்லுங்களேன், உலகத்தை ஜெயிப்பது. பாஸ்டர், இப்போ தான் நான்
காதில் இந்த போன் வச்சு சினிமா பாட்டு கேட்கணும்னு ஆசையாக இருக்கிறேன், இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்படி கேட்டு 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 தான் நம்ம வாழ்க்கையில் அடிமையாகி போனோம். வேண்டாம், இந்த சிற்றின்பம், இந்த உலக ஆசைகள் நமக்கு வேண்டாம். இயேசுவை போல நாமும் உலகத்தை ஜெயிப்போம். பிரதர், உலகத்தை ஜெயிப்பீங்களா? எத்தனை பேர் உலகத்தை ஜெயிப்பீங்க? அப்படியே முழங்கால் படிட்டு உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, நானும் உலகத்தை ஜெயிக்கணும் இயேசுவே, நான் உலகத்தை ஜெயிக்கணும் இயேசுவே, நான் உங்களோடு இருக்கணும் இயேசுவே, என்னிடத்துல பாவம் இருக்கக்கூடாது இயேசுவே. உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த 3 வார்த்தைகளை சொல்லி அப்படியே அர்ப்பணம் செய்வீங்களா? டக்குன்னு முழங்கால் போடுங்களேன். தம்பி, உலகத்தை ஜெயிப்பியா? மதுபானத்தை ஜெயிப்பியா? புகைப்பிடிக்கிற அந்த பழக்கத்தை ஜெயிப்பியா? இச்சைகளை ஜெயிப்பியா? உன்னை தேடி வரும் இச்சை. நீ போகிற எல்லா இடங்களையும் உனக்கு இச்சை காத்திருக்கும். முதல்ல தண்ணிக்குள்ள இருந்து காத்திருக்கிறது மாதிரி. ஆனா நீ கவனமா இருப்பே என்றால் பாவம் இல்லாம இருப்பியே. நல்ல கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்களேன். உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசி இருக்கிறாரு. வாலிப தம்பி, உன்கிட்ட தான் இவ்வளவு நேரம் கத்தி கத்தி பேசி இருக்கிறாரு. உன் கையை உயர்த்தி ஏசப்பா அப்படி சொல்லி கூப்பிட, உன்னிடத்துல வருவாரு. தம்பி, ஏசப்பா அப்படி சொல்லி கூப்பிட கூப்பிட கூப்பிட. யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க பக்கத்துல வராரு. யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க மேல வராரு. ஓ, நான் உலகத்தால கரைபட மாட்டேன், நான் உலகத்தை ஜெயிப்பேன்னு சொல்றவங்க கூப்பிடுங்களேன், இயேசுவேன்னு கூப்பிடுங்களேன், நல்ல சத்தமா கூப்பிடுங்களேன். ஓ, உம்முடைய சிந்தனை எங்களுக்கு தாரோ. நான் உலகத்தை ஜெயிக்கணுமே, பாவம் இல்லாம இருக்கணும் இயேசுவே, பாவம் இல்லாம இருக்கணும் இயேசுவே. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, கொஞ்சம் நல்ல விடுதலையோட. எல்லார் மேலே கர்த்தர் இறங்கிட்டாரு, எல்லார் மேலே கர்த்தர் இறங்கிட்டாரு. வாலிபர்கள் மேல கர்த்தர் இறங்கிட்டாரு, வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தர் இறங்கிட்டாரு, இறங்கிட்டாரு, கர்த்தர் இறங்கிட்டாரு. பின்னாடி இருக்கிற மக்கள் இறங்கிட்டாரு கர்த்தர். ஜெபம் பண்ணுவீங்களா? தினந்தோறும் நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றேங்க, கை வைத்துக்கோங்க. தகப்பனே, இயேசுவே, இன்னைக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, இரத்த கொட்டுகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருக்க திரும்ப தாங்கட்டும், பிரகாசிக்க செய்யுங்க. கிறிஸ்துவின் சிந்தை எல்லாருக்குள்ளே வரட்டும். கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் சமாதான சந்தோஷம் இன்றும் என்றும் மாடரசின் அருகமட்டு சதா காலங்களிலும் நம் மனிதனுடன் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.